பாடலாசிரியராக அவர் எழுதிய 400 பாடல்களை தொகுத்து ஒரு புத்தகம் போடப்பட்டிருக்கு. அந்த புத்தகத்தை இப்போ நம்ம இங்கே ரிலீஸ் பண்ணோம். ஆனால் அந்த புத்தகத்துக்கு முன்னாடி ஒரு பாடலாசிரியராக நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த அத்தனை பாடல்களையும் நம்ம கேட்கும்போது அட இது பஞ்ச அருணாச்சலம் சார் தானே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இனிமே வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் தோறணுங்கிறதுக்காக ஒரு ஏவி. லெட்ஸ் ஹேவ் தி ஏவி ப்ளீஸ். உன் மாய வரிகளுக்குள் மாத்தனாய் பல வரிகள் வரி எழுதியே வரிகட்டியவர் நீ. பஞ்சு அருணாச்சலம் தோழமையிலும் பேனா மையிலும் ஆதிக்கம் செலுத்திய மாயக்கவிஞர். கவியரசு கண்ணதாசனின் கவிதை நிழலில் உதவியாளராக கோர்த்தெடுத்த வார்த்தைகளை இவர் கவிதைகளாக வார்த்தெடுக்க சமயம் வாய்த்தது 1962. எஸ் ராஜேந்திரன் நடிப்பில் KV மகாதேவன் இசையில் உருவான சாரதா திரைப்படத்தில் மணமகளே மணமகளே வாவா என்று தன் முதல் பாடலை எழுதி 1965 புரட்சி தலைவர் MG ராமச்சந்திரன் நடிப்பில் மெல்லிசை மன்னரின் இசையில் இவர் எழுதிய பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் இளவேனில் அரை நூற்றாண்டுகளாக அத்தனை கோடி நெஞ்சங்களிலும் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது. பொன்னெழில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில். கருப்பு வெள்ளை காலத்தோடு இவரின் கவிதைகள் கைதியாகாமல் ஈஸ்டர்ன் கலர் காலத்திலும் சுதந்திரமாய் சுவடுகள் பதித்தது. 6 to 60 வரை இவரின் பாடல்களை கேட்டு சுகித்தனர். வானொலியிலும் வான்வெளியிலும் இவரின் தத்துவ பாடல்களும் காதல் கீதங்களும் கலந்தே ஒலித்தது. பலரின் கவலைகளை தொலைத்தது. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில். உன் வரிகளெல்லாம் சென்றது என்னவோ செவிவழிக்குள், ஆனால் சேர்ந்தது என்னவோ இதய குழிக்குள். இசைஞானியின் முதல் மெட்டுக்கு தமிழிட்டது உன் தங்க கைகள்தான். அன்னக்கிளி திரைப்படத்தின் அத்தனை பாடல்களை எழுதியதும் உயிர்த்திய மெய்யாக எழுதிய மனிதருக்கு முன்னால் மெய்யாக எழுதிய கவிஞண்ணி. பன்முகம் கொண்ட நாயகனே, உன் பன்முகமும் அழகே. கால சுழற்சியை மீறி அடுத்தடுத்த தலைமுறையையும் ரசிக்க வைத்தது உன் பாடல் வரிதான் கவிமகனே. தமிழோடு நீ வாழ்வதற்கான முகவரி. வாழ்கவும் கவி, ஆளட்டும் இப்புவி. Watch it only on BS Salute.